அது ஒரு பழங்கால தமிழகத்தின் அடர்ந்த காடு. பசியும் தாகமும் வாட்ட தனது வேட்டைக்காக காத்திருந்தான் அந்த தமிழ் வேடன். அன்று ஒரு விலங்கு கூட அவனது அம்பிற்கு அகப்படவில்லை. பொழுது சாய்ந்தது. இருள் காட்டை மெல்ல மெல்ல விழுங்கத் தொடங்கியது. இரவில் வனவிலங்குகளிடம் இருந்து தப்பிக்க ஒரு பிரம்மாண்டமான வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான். பசியாலும் பயத்தாலும் அன்று அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த நீண்ட இரவை எப்படி கடப்பது? விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக மரத்திலிருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போடத் தொடங்கினான். அவன் அறியவில்லை தான் அமர்ந்திருப்பது சிவனுக்கு பிரியமான வில்வ மரம் என்று. அவன் பறித்து போட்ட ஒவ்வொரு இலையும் மரத்தின் அடியிலிருந்த ஒரு புராதன சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருந்தது. பசியால் அவன் உண்ணவில்லை, பயத்தால் அவன் உறங்கவில்லை. இதுவே அவனுக்கு தெரியாமல் அவன் செய்த சிவராத்திரி விரதமானது. வேடனின் இந்த பொய்யில்லாத அறியாத பக்தியைக் கண்டு அகிலமாளும் ஈசன் மனம் குளிர்ந்தார். இதோ அந்த நள்ளிரவில் ஜோதி பிழம்பாகத் தோன்றி வேடனுக்கு காட்சி தந்து அவனுக்கு முக்தியை அளித்தார் அந்த பரமேஸ்வரன். பக்தி என்பது திரிந்தே செய்வது மட்டுமல்ல, அறியாமல் செய்தாலும் அன்போடு இருந்தால் ஈசன் அருள்வான் என்பதற்கு இந்த வேடனே சாட்சி. ஓம் நமச்சிவாய.